ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரவுட்டருக்கு அதாவது வைஃபை ரவுட்டருக்கு எப்படி சிம் கார்டை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது நம்மக்கிட்ட நம்ம ஒரு வைஃபை ரவுட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரவுட்டருக்கு தான் நம்ம சிம் கார்டு எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ரவுட்டருக்குமே ஏதாவது சிம் கார்டில் பிரச்சனையாகி இல்லாட்டி சிம் கார்டு ஒர்க் ஆகாமல் இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களுக்குமே சிம் கார்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை வரலாம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் ரவுட்டரில் பாருங்கள் எந்த இடத்துல சிம் இன்செர்ட் பண்ணுறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத. ஸோ இது தெரியாட்டி உங்களுக்கு யூஸர் மேனுவலை யூஸ் பண்ணியுமே உங்களால் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த ரவுட்டரில் இந்த இடத்துல தான் ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு சிம் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த ரவுட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்னால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் பண்ண இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்க்கலாம் சிம் கொடுக்கறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாட்டில் என்னால் சிம்மை இன்செர்ட் பண்ண முடியும். இந்த சிம்மை நம்ம எந்த ஆங்கிளில் செட் பண்ணுறோம், எந்த ஆங்கிளில் இதில் போடணும் அப்படின்றதுல ரொம்பவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம போடுவோமாச்சுன்னா கண்டிப்பாக இந்த சிம் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ரவுட்டரில் சிம்மை இந்த ஆங்கிளில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் சில ரவுட்டர்ஸில் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ண இல்லை. ஸோ இப்படி சிம்மை வச்சு சரியாக நீங்கள் உங்களால் இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சிம் இப்போ இன்செர்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ இந்த மூடியை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ சரியாக இதையுமே நீங்கள் சரியான ஹேங்கரில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ரவுட்டரை ஆன் பண்ணி பவர் பண்ணி நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் சிம் ஒர்க் ஆகுதா இல்லைன்றது. கண்டிப்பாக நீங்கள் சரியான மெத்தடில் யூஸ் பண்ணி இன்செர்ட் பண்ணியிருப்பீங்கன்னா சிம் ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு ரவுட்டருக்கு நம்ம சிம்மை நம்ம இன்செர்ட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.